ஓம் நமச்சிவாய. இந்த செப்டம்பர் மாதம் 2026 கும்பராசி நேயர்களுக்கு உள்ள பலன்கள். அதாவது அவிட்டம், சதயம், புரட்டாதி இந்த நட்சத்திரங்களை உள்ளடக்கிய கும்பராசி நேயர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும்? கும்பராசி இங்கே இருக்குது. கும்பராசி நேயர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு கும்பராசிக்கு 7ஆம் வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கிறார். 7ஆம் வீட்டில் இது கும்பம். 1 2 3 4 5 6 7 7இல் சூரியனின் சஞ்சாரமும் சப்தமஸ்தானங்களின் பார்வைகளும் கலந்திருப்பதால் கூட்டு முயற்சிகள் மற்றும் உங்கள் உறவுகளில் கவனம் தேவை. கொஞ்சம் குருவின் அனுகூல பார்வை இருக்குது, அதனால் கொஞ்சம் சாதகமாக இருக்கும். இந்த மாதம் கொஞ்சம் நீங்கள் ரொம்பவே இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நேர காலகட்டம் தான். உங்களுக்கு இந்த மாதம் பணிச்சுமை, வேலைப்பளு கொஞ்சம் அதிகமாகும். பணிச்சுமை அதிகமாகும். வேலை செய்கிற இடத்துல எச்சரிக்கையாக இருக்கணும். உங்கள் மேலதிகாரிகள்கிட்ட கொஞ்சம் அனுசரணையாக போயாகணும். கூட வேலை செய்கிறவங்கள்ட்ட அவங்கள்ட்ட வாக்குவாதம் ஜாஸ்தி, வாக்குவாதம் ஆகாது. புதிய வேலைக்கு போய் சேர்கிற வேலை இந்த மாதம் வச்சுக்கக்கூடாது. புதிய தொழில் முயற்சியும் வேண்டாம். புதுசாக வியாபாரம் எதாவது ஆரம்பிக்கணும்னா இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படாது. அதே மாதிரி பார்ட்னர்ஷிப்கிட்ட கொஞ்சம் பார்த்து மூவ் பண்ணணும். பார்ட்னர்ஷிப் கூட சண்டையும் மன வருத்தம் வரக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். பண வரவும் திருப்தியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட்டு சொந்த தொழில் செய்கிறவங்க கொஞ்சம் வருமானம் இருக்கும், கொஞ்சம் பார்த்து இருக்கணும். பண செலவுகள் அதிகமாகும். இந்த மாதம் பண செலவுகள் அதிகமாகும். ஃபேமிலிக்குள்ளே கருத்து வேறுபாடும் வரக்கூடிய என்னடா எல்லாம் மைனஸாகவே சொல்கிறான்னு நினைக்காதீங்க. அப்படித்தான் இருக்குது இந்த மாதம் உங்களுக்கு. உறவினர்களுடைய பிரச்சனைகள், ஏதாவது சொந்தக்காரங்க, அண்ணன் தம்பி, வேறு யாரோ உறவினர்கள் பிரச்சனையில் நீங்கள் நல்லா கேட்டுக்குங்க. உறவினர்கள் பிரச்சனையில் எல்லை தாண்டி நீங்கள் தலையிடக்கூடாது. எந்த பஞ்சாயத்துக்கும் போயிடாதீங்க இந்த மாதம். ஹெல்த் தொடர்பான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. உடல் ரீதியான சின்ன சின்ன மருத்துவ தொந்தரவு உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இந்த மாதத்தில் உங்களுக்கு கொஞ்சம் கடன் கம்மியாகும். அது ஒரு நல்ல செய்தி உண்டு. அதே மாதிரி ஹெல்த் இஷ்யூவில் கொஞ்சம் சொல்லிட்டேன். மாணவர்களுக்கு கவனம் சிதறல் ஏற்படும். படிப்பில் கவனம் சிதறல் ஏற்பட்டு வேறு எதுலையாவது கவனம் போகும். அவங்க கொஞ்சம் பார்த்துக்கணும். கடின உழைப்பீங்க இந்த மாதம். இந்த கும்பராசிக்காரர்கள் இயற்கையாகவே கடின உழைப்பாளிகளுங்க. இந்த மாதம் நல்ல உழைப்பீங்க. உழைச்சாலும் அதற்கான பலன் உண்டான்னு கேட்டால் அது கேள்விக்குறி தான். அதனால் நீங்கள் மாணவ செல்வங்களுக்கும் கொஞ்சம் கவனச்சிதறல் ஏற்படும். வேலைக்கு போகிறவங்களுக்கும் வேலை செய்கிற பிரச்சனை, புதிய தொழில் ஆரம்பிக்கிறதும் பிரச்சனை, பார்ட்னர்ஷிப் கூடயும் பிரச்சனை, குடும்பத்தில் மனைவி கணவன் இவர்கள் கூடயும் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் நீங்கள் பேசுறது நிதானத்தோடு பேசணும். கொஞ்சம் பொறுமை அவசியம். அதே மாதிரி முக்கிய டாக்குமெண்ட்ஸ், ஏதாவது முக்கிய ஒப்பந்தங்களில் அவசரப்பட்டு கையெழுத்து போட்டுறக்கூடாது. அதே மாதிரி வெளிநபர்களிடம், உங்களுடைய வெளிநபர்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யார்ட்டையும் குடும்பத்தை பற்றி பேச வேண்டாம். குடும்பத்தினுடைய ரகசியங்களை யார்ட்டையும் இந்த மாதம் பகிரக்கூடாது. கும்பராசி நேயர்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போயாகணும். அதுலேருந்து கொஞ்சம் தவிர்க்கிறதுக்கு, எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறதுக்கு சனிக்கிழமையான விநாயகர் வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடு அவசியம் தேவை. ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றி வழிபடுவது மிகச்சிறப்பு. விநாயகரையும் வழிபடு, சனிக்கிழமையான விநாயகரையும் ஆஞ்சநேயர் வழிபடுங்க. இந்த பிரச்சனையிலிருந்து தப்பிக்கலாம். கொஞ்சம் நான் இப்போ சொல்கிறதெல்லாம் பொது பலன்தானே மட்டுமே. உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்தவரை கிரக அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தா அது மாறுபடலாம். இதை விட நல்லா இருக்கலாம். நான் சொன்ன நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்லாம் இல்லாமல் நல்லா கூட இருக்கலாம். அது உங்கள் சுய ஜாதகம் எப்படி இருக்குன்னு பார்த்து தான் சொல்ல முடியும். இது கும்பராசியினுடைய பொது பலன். இந்த மாதம் நீங்கள் கொஞ்சம் சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய மாதம். கும்பராசி நேயர்கள், நீங்கள் அத்துணை பேரும் நன்றாக இருக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய.